தொடர்ந்து நம்மோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், தற்போது பாகிஸ்தான் நகரங்களுக்குள் மிக குறிப்பா சியால்கோட் பகுதியில் ஒரு பதில் தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நீங்கள் குறிப்பிட்டபடி தற்போது இந்தியா தனது பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு அன்போவர்டு ஃபயரிங்கில் பாகிஸ்தான் ஈடுபட்டது. அதாவது ஏற்கனவே இன்று நடந்த இரண்டாவது செய்தியாளர் சந்திப்பிலும் வெளியுறவுத்துறை செயலர் இந்தியா அதாவது பாகிஸ்தான் மீது எந்த ஒரு தூண்டும் வகையில் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை. தாக்குதல் நடத்தப்பட்டது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது மட்டும்தான் என்று விளக்கத்தையும் அளித்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அன்போவர்டு ஃபயரிங் என கூறப்படும் வகையில் தற்போது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வைத்து தற்போது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தது, தாக்குதலையும் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளில் இன்று பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது. மிக முக்கியமாக நாம் இதில் பார்க்க வேண்டியது, இந்தியாவில் அதாவது நெடுந்தூரம் இருக்கக்கூடிய இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தானில் ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை முற்றிலும் தாக்கி அளித்திருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய தகவலின்படி மொத்தம் 10 ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவி இருக்கிறது. அந்த 10 ஏவுகணைகளையும் தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் முற்றிலுமாக தாக்கி அளித்திருக்கின்றனர். குறிப்பாக S-400 மற்றும் நிலத்திலிருந்து சாம் என்று சொல்வார்கள், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் அந்த 10 ஏவுகணைகளையும் தாக்கி அளித்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும், அந்த ட்ரோன்கள் ஏராளமான ட்ரோன்கள் பாகிஸ்தானில் இருந்து இன்று ஏவப்பட்டது. குறிப்பாக இந்த எல்லை பகுதிகளில் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஸ்ரீநகர் பகுதிகளை குறிவைத்துதான் இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டன. குறிப்பாக ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ நிலைகள் மற்றும் இந்த விமானப்படைக்கு சொந்தமான நிலைகள் மீதுதான் இந்த ட்ரோன்களானது ஏவப்பட்டது. பத்தன்கோட் மற்றும் ஜம்மு போன்ற பகுதிகளில் ஏராளமான அந்த இந்திய விமானப்படைக்கு சொந்தமான நிலைகள் இருக்கின்றன. இந்த நிலைகளில் மிக முக்கியமாக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிநவீன ஏர்கிராப்டான சுக்கோய் போன்ற இந்த போர் விமானங்கள் இந்த பத்தன்கோட் விமானப்படை நிலையத்தில் இருக்கின்றன. இதை அவர்கள் குறிவைத்துதான் இன்று இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன. அதே போல ஜம்மு பகுதியில் ஏராளமான ராணுவ நிலைகள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே கூறியதுபடி ஜம்மு பகுதியில் ராணுவத்திற்கு சொந்தமான பல நிலைகள் இருக்கின்றன. இவற்றில் ராஷ்டிரிய ரைபிள்ஸ், அதே போல பாரா ரெஜிமெண்ட் போன்ற முக்கிய சிறப்பு படையினருக்கான நிலைகள் இருக்கின்றன. இந்த நிலைகளை அவர்கள் குறிவைத்துதான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் என்ற பகுதியில் அங்கும் ராணுவ நிலைகள் இருக்கின்றன. குறிப்பாக ராஜஸ்தான் பகுதியில் ராணுவ ஆவியேஷன்ஸும் இருக்கிறது. அதாவது இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான அந்த விமானப்படையும் அந்த ஜெய்சல்மர் பகுதியில் இருக்கிறது. அதனால்தான் ஜெய்சல்மர் பகுதிக்கும் இந்த ட்ரோன்களை ஏவி அந்த தாக்குதலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த அனைத்து ட்ரோன்களும் இந்த அனைத்து ஏவுகணைகளும் நடுவானிலேயே அவற்றை தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஏவுகணைகளை S-400 மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த ஏவுகணைகளை இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்கி அளித்திருக்கின்றனர். ட்ரோன்களை பொறுத்தவரை ஆர்டிலரி டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய ரக துப்பாக்கி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 50 கேலிபர் புல்லட் கொண்ட இந்த ஏர் டிஃபென்ஸ் துப்பாக்கிகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன்கள் அனைத்துமே தாக்கி அளிக்கப்பட்டன. மிக கருத்தில் கொள்ள வேண்டியது, இந்த ட்ரோன்களோ அதாவது பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட இந்த ட்ரோன்களோ அல்லது இந்த ஏவுகணைகளோ எதுவுமே இந்திய மண்ணில் விழவில்லை. நடுவானிலேயே இவை அனைத்துமே தாக்கி அளிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்திய அந்த ஏர் டிஃபென்ஸ் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மிக முக்கியமாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் எவ்வளவு சரியாக அது கண்டறியப்பட்டு அங்கு இந்த
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பல பகுதிகளில் ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், ஸ்ரீநகராக இருக்கட்டும், அல்லது ஜெய்சல்மர் பகுதிகளாக இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் பகுதியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ராணுவ நிலைகள் மற்றும் இந்த எல்லையோர பகுதிகளில் முற்றிலும் கம்ப்ளீட் பிளாக் அவுட் நிலைமை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் முற்றிலுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே இந்த போர் ஒப்பந்தத்தின் போது நேற்று இன்றைய நடந்த போர் ஒப்பந்தத்தின் போது இந்த பிளாக் அவுட் தொடர்பாக நாம் பார்த்தோம். இந்த பிளாக் அவுட் ஏன் முக்கியம் என்றால், ஒரு சில இந்த போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தும் பட்சத்தில் அவர் பகுதியில் இருக்கிறோம் என்பதை, அல்லது அவர்கள் ஒரு பொதுமக்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றாலோ, அல்லது ராணுவ நிலைகள் மீதோ அல்லது பாதுகாப்பு படையினரின் நிலைகள் மீதோ தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் அவர்களால் உடனடியாக எங்கே இருக்கிறோம் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த பிளாக் அவுட் நடைமுறையானது கடைபிடிக்கப்படுகிறது. பல பகுதிகளில் இரவு 9 மணி தொடங்கி நாளை காலையில் 5 மணி வரை எங்குமே மின்சாரம் இருக்காது. அதே போல ராணுவத்தினரும் மக்கள் எதற்கும் முக்கியமாக அச்சப்பட தேவையில்லை, அவர்கள் தங்கள் வீட்டிலேயே உள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றன. தற்போது அதாவது இந்த ட்ரோன்கள் ஏவப்படுவதும் தற்போது இந்த ஏவுகணைகளை ஏவுவதும் தற்போது குறைந்துள்ளது. சுமார் நம்ம தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வருகிறோம். அதாவது முதல் ட்ரோன் மற்றும் முதல் ஏவுகணை ஏவியதிலிருந்து தற்போது நியூஸ் 18 தமிழ்நாட்டில் நாம் அதை பின்தொடர்ந்து வருகிறோம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படக்கூடிய அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. ஆனால் தற்போது இந்தியா பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்த பதில் தாக்குதலில் தற்போது நாம் ட்ரோன் பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபடவில்லை. தற்போது நாம் பயன்படுத்துவது ஆர்ட்டிலரி மற்றும் இன்ஃபேண்ட்ரி என்றால் எல்லைகளில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் துப்பாக்கி மூலமாக தாக்குதலில் ஈடுபடுவது. ஆர்ட்டிலரி என்றால் சிறிய ரக குண்டுகளை பயன்படுத்தி அந்த தாக்குதலில் ஈடுபது. தற்போது இந்த 2 முறைகளில் தான் நாம் தற்போது பதிலடி கொடுத்து வருகிறோம். குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்ன ஆயுதங்களை கொண்டு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகிறார்களோ அதே ஆயுதங்களை வைத்துதான் இந்தியா வழக்கமாக அவர்கள் பதிலடி தருவார்கள். தற்போது பாகிஸ்தான் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தற்போது தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த ஆர்ட்டிலரி மற்றும் இன்ஃபேண்ட்ரி, அதாவது ராணுவ வீரர்கள் மற்றும் அந்த செல் குண்டுகளை பயன்படுத்தி தான் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது பதில் தாக்குதலில் நேற்று நடந்தது போல ஏதும் ஏவுகணைகளை ஏவி பாகிஸ்தான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப் போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷன் பாகிஸ்தான் சைடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று அவர்கள் குறிவைத்திருப்பது இந்தியா, அதாவது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலைகள் மீதுதான். இது ஒரு கண்டிப்பாக இது ரொம்ப சீரியஸான ஒரு மூவாகத்தான் பார்க்கப்படும். அதற்கு இந்தியாவும் கண்டிப்பாக ஒரு பதிலடி, ஒரு கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் நாம் நம்பலாம் பாலா.